அப்பா உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். ரூம்க்கு வாங்கப்பா. எதுக்குடா? அப்பா வாங்கப்பா சொல்றேன். சரி வரேன். வாங்கப்பா. எதுக்குடா வர சொன்ன? ஏன் இவ்வளவு கோவமா உட்காந்துருக்கா? உட்காருங்கப்பா. முதல்ல சொல்லி எதுக்கு வர சொன்ன? உட்காருங்கப்பா ஃபர்ஸ்ட். சொல்லு ராஜா, என்ன ஏன் கோவமா உட்காந்துருக்க இப்படி? ஆ டிக்கெட் போட்டிங்களா? போட்டே ராஜா. என்னைக்கு போகிறோம்? நாளைக்கு கிளம்பலாம். அப்பா உங்களை இன்னைக்கு தானேப்பா போட சொன்னேன். எதுக்குடா இப்படி கத்துற? இன்னைக்கு கிடைக்கல, நாளைக்கு போட்டிருக்கேன். சரிப்பா அதை விடுங்க. நான் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன், நான் எப்படி ஹோமாக போனேன், அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க என்கிட்ட. நீ எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன்னு எனக்கு தெரியாதுப்பா. ஆனா நீ ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்லி உங்க அம்மா தான் சொன்னான். கேட்டதுக்கு யாரோ தெரிஞ்சவங்க சேர்த்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்புறம் நீ அங்க சரி பண்ண முடியலன்ட்டு நான் தான் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். அம்மாவா? அம்மாவுக்கு எப்படி தெரியும்? யார் கூட்டிட்டு வந்தாங்களா? எத்தனையோ தடவை கேட்டு பார்த்துட்டே ராஜா, சொல்லல. ஏதோ வில்லத்தனம் பண்ணியிருக்கா, அது மட்டும் நல்லா தெரியுது. இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, யாரோ கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க, அது இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. கையில் எங்க இருக்காப்பா? கையில பத்தி எதுவும் தெரிஞ்சா? இல்லப்பா, கையில பத்தி எதுவும் தெரியல. உங்க தாத்தாட்ட தான் கேட்டேன். கேட்டதுக்கு இன்னும் கையில பத்தி எந்த தகவலும் வரல, எங்க இருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இன்னைக்கு கேட்டீங்களாப்பா? இன்னைக்கு தான்டா கேட்டேன். நீ இன்னைக்கு கேட்டேல, அதனால இன்னைக்கு தான் கேட்டேன் உங்க தாத்தா கிட்ட. அவர் தான் சொன்னாரு கையில பத்தி எந்த தகவலுமே இல்ல, அவ எங்க இருக்கானே தெரியல எங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நிறைய பக்கம் நாங்களும் தேடி பார்த்துட்டோம், அவ கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்போ எனக்கு டென்ஷன் ஆகுதுப்பா. எதுக்குடா இப்படி டென்ஷன் ஆகிட்டு இருக்க? வீடு நம்ம ஊருக்கு போய் தேடிக்கலாம் எங்க இருக்கான்ட்டு. எனக்கு நீ பண்ணது கூட நான் விட்டுரு. உனக்கு கையலுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அவளுக்கு மட்டும் ஏதாவது நடந்துருந்துச்சு, நான் யாரையுமே சும்மா விட மாட்டேன். அப்புறம் தான் நீ யாருன்னு பாப்பாங்க எல்லாருமே. ஏன்னா உனக்கு என்னத்தை கூப்பிட்டு தொடர்ந்தாங்கன்னு தெரியல. இந்த அளவுக்கு நீ ஹோம்ஒர்க் போற அளவுக்கு ஆக்கிட்டாங்க. என்னால சரியா எல்லா பக்கம் விசாரிக்க முடியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் உன் உயிர் தான் முக்கியம், அதைதான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நான் அங்க பார்த்தேன், அங்க முடியல. அதோட சரி நான் இங்க ஃப்ரெண்ட்ட சொல்லி இங்க உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன். இங்க எப்படியோ நீயும் கையில எங்க தாண்டா போனீங்க? எனக்கு ஒரு விவரம் தெரியல. சரி நீ அவளை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா அதுக்கான நான் பாதுகாப்பையாவது நான் கொடுத்துட்டு போயிட்டேன். நீயா உன் இஷ்டத்துக்கு போயிட்ட. நான் தான் பேசி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, அதுக்கப்புறம் ஏன் இவ்வளவு அவசரம் உனக்கு? நான் கையில கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்ன உடனே அவளுக்கு என்ன நடந்துச்சு, உயிருக்கே ஆபத்து வந்துச்சு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நான் எப்படி அவள் தனியா விட்டுட்டு நான் இருப்பேன். அதனாலதான் கூட்டிட்டு போனேன். அதை எப்படியோ மூப்ப முடிச்சுட்டு எவ்வளவு வந்துட்டானுங்க. ஓடிப்பா இப்ப இல்லை எவன் தான் தெரியல. எனக்கு என்னமோ உங்க அம்மாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு உன் பின்னாடியே சுத்திக்கிட்டே இருக்கு பாரு, அந்த பிள்ளை கூட இங்க வந்து உன்னை பார்த்துட்டு போச்சு. நானும் எத்தனையோ தடவை சத்தம் போட்டுவிட்டேன், நீ எதுக்குமா இங்க வர அப்படின்னு சொல்லி. அப்படின்னு கேட்க மாட்டேங்குச்சு. அந்த பொண்ணு தான் எனக்கு சந்தேகமா இருக்குப்பா. இதுக்கு பின்னாடி உங்க அம்மாவும் இருப்பாளோ அப்படின்னு ஒரு சந்தேகமும் எனக்கு இருக்கு. அப்படி மட்டும் இருக்கட்டும், அப்புறம் நான் யாருன்னு நான் காட்டுறேன். ஓ என்னைய பத்தி தெரியாம ஆடிக்கிட்டு இருக்காங்களா போங்க. நீ எப்படிடா அப்படி போன? எல்லாம் பாதுகாப்போட தான் நீ போவ, எப்படி நீ அப்படி போன? எனக்கு தெரிஞ்சு இது வந்து உனக்கு வச்ச குறி மாதிரி தெரியல, கையலுக்கு வச்ச குறி மாதிரி தான் இருக்கு. நான் அவளை கல்யாணம் பண்றதுக்காக கூட்டிட்டு போனேன்ப்பா, கொடைக்கானல் கூட்டிட்டு போனேன். கல்யாணம் பண்ணியா பண்ணலையா? அது வந்து அது அது வந்து நான் அப்புறம் சொல்றேன்ப்பா. சரி விடு, அது அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க கொடைக்கானல் போனீங்கல்ல, அங்க என்னென்ன நடந்துச்சு, எங்க தங்குனீங்க, அதெல்லாம் எங்க போனீங்க, அதெல்லாம் என்கிட்ட முதல்ல சொல்லு. அப்பனா தான் நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடியும். நீ சொன்னேன்னாத்தி நான் ஆள் விட்டு கூட பாக்கலாம், கையில் எங்க இருக்கா அப்படின்னு தேட கூட செய்யலாம். சொல்லு முதல்ல என்ன நடந்துச்சுன்னு. சொல்றேன்ப்பா. இதான்ப்பா நடந்துச்சு. சரி இப்போதைக்கு நான் ஆள் விட்டு பார்க்க சொல்றேன், தாத்தா கிட்டே சொல்றேன் என்ன பண்ணலான்னு. சரியா? ஆள் விட்டு நாங்க பாக்குறோம், தேடுறோம் கையில. நீ டென்ஷன் ஆகாத, ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு உன்னை இது பண்ணிக்காத. சரியா? உனக்கு இப்பதான் சரியா இருக்கா, முதல்ல மனசுல ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்கப்பா. அப்புறம் தம்பி தங்கச்சிலாம் வந்தாங்களா இங்க? வந்தாங்கடா, பாக்கிறதுக்கு வந்தாங்க, வந்துட்டு போயிட்டாங்க. ரவு தான் ரொம்ப கோபம் இருக்கா, அவன் தான் சமாளிக்கவே முடியல. அப்புறம் நார்மலா இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை சத்தம் போட்டு வச்சு அப்புறம் என்ன செய்யுது ராஜா, உங்க தாத்தா இன்னொரு விஷயமும் சொன்னாரு. இது நடந்து ரொம்ப நாள் ஆச்சு, அப்பயே சொல்லிட்டாரு. நீ ஹோமால இருந்தனால உங்ககிட்ட சொல்ல முடியல. சொன்னா நீ டென்ஷன் ஆவியோ அப்படின்ட்டு தான் ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு. என்ன விஷயம்ப்பா? கையில பத்தி எது விஷயமா? சொல்லும் போதே இவ்வளவு கோவப்படுற, சொன்னதுக்கு அப்புறம் சொல்லுங்கப்பா முதல்ல. சரி சொல்றேன், ரொம்ப கோவப்பட்டு டென்ஷன் ஆகாத. சரிங்கப்பா சொல்லுங்க. உங்க அம்மா தாண்டா கையில் வீட்டுல போய் பெரிய பிரச்சனை பண்ணி விட்டா. உனக்கு ஹோமாக் போனது காரணம் கையில் தான் சொல்லி அவ பேர்ல கேஸ் கொடுக்க போறேன்னு சொல்லி அங்க போய் பிரச்சனை பண்ணிட்டா. உங்க தாத்தா தான் பேசி சமாளிச்சாங்க. அவ கையில் வந்து அவங்க சித்தி வீட்டுல இருக்கா, அவெல்லாம் ஒன்னும் காரணம் கிடையாது, நீ போய் வேற ஏதாவது கண்டுபிடி, கையில் பேர்ல கேஸ் கொடுத்தேன்னா அப்புறம் நான் வேற மாதிரி பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டி அப்புறம் சரி பண்ணாரு. ஓ இவ்வளவு தூரம் ஆடிட்டாங்களா? இருக்கு, நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் பாத்துக்கிறேன் எல்லாருக்கும். கையில் அவங்க சித்தி வீட்டுல இருக்கா? எந்த சித்தி வீட்டுல?
என் தங்கச்சி லட்சுமி இருக்கலடா, அவ வீட்டுக்கு தான் அனுப்பிச்சு விட்டதாக சொல்லி சொன்னாங்க. ஆனா அங்கெல்லாம் அனுப்பிச்சு இல்ல. அந்த லட்சுமி எங்க இருக்கான்னு ஒன்றும் தெரியல யாருக்குமே. ஏன்னா அவங்க வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு கூட்டு போனா இல்ல மாமா. அதுக்கப்புறம் எங்க போனாங்க ஏது போனாங்கன்னு தெரியல. அதையே நாங்க இன்னும் கண்டுபிடிக்க முடியல. எங்கேயோ வெளியூர் கூட்டு போறேன்னு போனாரு, ஆளே காணும். ஒரு ஃபோன் இல்லை ஒன்றும் இல்லை, என்னன்னு தெரியல. ஆனா சும்மா சொல்லி அப்படி சொன்னாரு, சமாளிக்கிறதுக்காக, அப்போதைக்கு சமாளிச்சு வைக்கிறதுக்காக. சரிப்பா பாத்துக்கலாம். ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இருக்க கச்சேரி ஒவ்வொருத்தருக்கும் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் சும்மா இருக்கிறவன சொரிஞ்சு விட்டு பாக்குறாங்கல்ல, இருக்கு. அதுக்கப்புறம் கையால் மட்டும் ஏதாவது ஆகட்டும், அப்புறம் இருக்கு எல்லாத்துக்கும். நான் யாருன்றது நான் அப்புறம் தான், ராஜா யாருன்னு அப்புறம் தான் எல்லாம் பார்ப்பாங்க. சரிடா, நீ போட்டு டென்ஷன் ஆகிட்டே இருக்காத. சரியா, சாப்பிட்டியா? என்ன மாத்திரை எல்லாம் போட்டியா? சாப்பிட்டேப்பா, மாதிரி எல்லாம் போட்டு. சரி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. நான் போய் தாத்தாட்டு பேசிட்டு வரேன். அவருக்கு எதுவும் தகவல் எதுவும் தெரிஞ்சா அப்படின்னு கேட்குறேன். அவர்கிட்டயுமே சொல்லி வச்சிருந்தேன், எங்கேயாவது தேடுங்க அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். அவர்கிட்ட சொல்லிட்டு வரேன். நீ கொடைக்கானல்ல தான் போனீங்க வச்சிங்கன்னு சொல்லி சொல்றேன். யாருக்கும் தெரியாம தேட சொல்றேன். சரிங்கப்பா, பார்க்க சொல்லுங்க. சரியா, ரெஸ்ட் எடு, போயிட்டு வரேன். கையல், கையல், நீ எப்படி இங்க வந்த? கையல், அழகு போல. என் தங்கமே தங்கம், ரொம்ப அழகா இருக்கடி தங்கம். யாரடி சொன்னா? ரெண்டு பேருமே அழகுதான், ரெண்டு பேருமே பேர் அழகிதான். அப்படியே பேச விட்டா பேசிட்டே இருப்பாளுங்க, அழகு போல. செல்லுங்களா, இவ்வளவு அக்கா விட்டு எப்படி இருந்தீங்க? பிரிஞ்சு இருந்துட்டீங்களா அக்கா விட்டு? அதான் சொல்றேன் அக்கா, உன்னை விட்டு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்ட தெரியுமா? நீ தான் எங்களை விட்டுட்டு வந்துட்ட, எங்களை மறந்துட்டேல நீ. ஆமாக்கா, நீ எங்களை மறந்துட்ட பாத்தியா? அச்சோ, உங்களை எப்படிதான் தங்கங்களா நான் மறப்பேன்? உங்களை மறக்கவே இல்லை அக்கா. அக்கா இங்க ஒரு வேலையா வந்தனா, அதனால தான் வேலையை பார்த்துட்டு வேகமா வந்து பார்க்கலாம்னு நினைச்சேன் தெரியுமா? இங்க வேலை பார்க்க தான் நீ வந்தியோ? ஆனா எல்லாரும் உன்னை காணோம்னு சொன்னாங்க. நான் பெரிய பொண்ணுலடி, நான் எப்படி தெரிஞ்சு போவேன்? நான் காணாலாம் போல. அக்கா இங்க ஒரு வேலையா தான் வந்தேன். அக்கா வேலைக்கு தான் வந்திருக்கேன். என்னக்கா வேலைக்கு வந்த? அக்கா டீச்சர் வேலைக்கு வந்தடி. அச்சச்சோ, பாவமே. பாத்தியா அக்கா எவ்வளவு பாவம் தெரியுமா? நீயே சொல்ற பத்தியா, அக்கா வேலைக்கு போய் எவ்வளவு கஷ்டப்படுறேன். போ லூசக்கா, உனி நான் பாவம் சொல்ல. நீ டீச்சர் வேலைக்கு போயல, அந்த பிள்ளைங்க தான் பாவம் சொன்னேன். அடியே நிலா, யாரடி என்னையதான் பாவம்னு சொல்றா? அப்படி நினைச்சா அந்த பிள்ளைக்கு பாவம்னு சொல்ற? உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கு? நீ கேட்டி போனிய, இன்னைக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அக்கா இது ஒண்ணும் பண்ணிராதக்கா, நான் பாவக்கா. இன்னைக்கு உன்னை சும்மாவே விட மாட்டேன், பாட்டி உன்னைய. வா நிலா, நம்ம ஓடில அக்காட்ட இருந்து வா, மிஸ் ஆயிடலாம். ஏய் நில்லுங்கடி, இன்னைக்கு உங்களை சும்மாவே விட மாட்டேன், பாத்துட்டே இருங்க. அக்கா எதுக்குக்கா உங்களை திட்டுற? அக்காவை பத்தி என்ன சொல்றா பாருடா தங்கம். என்னக்கா சொன்னாவ? நான் டீச்சர் வேலைக்கு போனா அந்த பிள்ளைங்க தான் பாவம்னு சொல்றாடா தங்கம். அக்கா நான் அவ்வளவு கொடுமையா பண்ணுவேன்? ஆமாக்கா, அவ கரெக்டா தானே சொல்லியிருக்கா. அடியே இனியா, இன்னைக்கு உன்னைய சும்மா விட மாட்டேன், பாத்துட்டே இரு. போடி அக்கா. அடியே இனியா, இனிமே போய் சொல்லிட்டு வரேன். ஏய் மீனா, எதுக்கு அழுகுற? என்னாச்சுக்கா, ஏன் அழுகுற மீனாக்கா? தெரியலடி. ஏடி மீனா, எதுக்குடி அழுகுற? என்னாச்சு உனக்கு? இல்லக்கா, எனக்கு அம்மா அப்பா ஞாபகம் வந்துருச்சுக்கா. நானும் என் குடும்பத்தோட இவ்வளோ சந்தோஷமா இருந்தேங்க்கா. ஆனா என்னை கடவுள் என்னை பிரிச்சு வச்சுட்டாரு குடும்பத்திட்ட இருந்து. அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. மீனாக்கா, நீ ஏக்கா அப்படி நினைக்கிற? நான் உன் தங்கச்சி தானே, நான் உன்கிட்ட எப்பயுமே பாசமா தானேக்கா இருக்கேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா. நீ எப்பயுமே ஃபீல் பண்ணாதுக்கா, ப்ளீஸ்க்கா. எனக்கு கஷ்டமா இருக்குக்கா.
ஆமாண்டி மீனா, நானும் உன்னை கூட பிறந்த தங்கச்சியா தான் நினைக்கிறேன். நீ அப்படி நினைக்காத. அம்மா அப்பா இல்ல வைக்கல அப்படி சொல்லிட்டு நீ கூட எப்பயுமே சந்தோஷமா இரு மீனா. அப்பா அம்மா எங்க இருந்தாலும் உன்னை பார்த்து சந்தோஷப்படதா செய்வாங்க. நீ சந்தோஷமா இருக்கத பார்த்தா. ஒருவேளை அவங்களுக்கு எதுவுமே ஆகாம இருந்தா உன்னை தேடி கண்டிப்பா வருவாங்க மீனா. நீ அப்ப சந்தோஷமா இருக்கத பார்த்தா அவங்க சந்தோஷப்படுவாங்க மீனா. நீ அப்படி நினைக்காத சரியா? ஒருவேளை அவங்க உயிரோட கூட இருக்கலாம் சரியா? நீ கவலைப்படாத. என்னைக்கா இருந்தாலும் உன்னை தேடி வருவாங்க உயிரோட இருந்தா. ஆமாக்கா, அன்னை கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, சூர்யா அண்ணன் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பாவையும் எங்க அண்ணனையும் இதே மாதிரி தானே காணோம், அவங்கள கண்டுபிடிக்க போறதாக சொன்னாங்க. அப்பையும் உங்க அப்பாவையும் உங்க அம்மாவையும் சேர்த்துதாக்கா கண்டுபிடிப்பாங்க. நீ கவலைப்படாதுக்கா. லட்சுமி அம்மா மட்டும் என்னையும் அழகியையும் இப்படி கூட்டிட்டு வராம இருந்திருந்தாங்கன்னா எங்களுக்கும் ஏதாவது ஆயிருக்கும். நாங்க இப்ப உயிரோட இருக்கோம்னா அதுக்கு லட்சுமி அம்மா தான் காரணம். இங்க லட்சுமி அம்மா என்னை கூட்டிட்டு வந்தாலும் என்னை அவங்க பொண்ணாதான் நினைக்கிறாங்க. அவ்வளோ பாசம் காட்டுறாங்க. ஒரு நாள் கூட என்னையும் அழகியும் வேற்றுமை பார்த்தது கிடையாது. அதனாலதான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கு. அப்புறம் ஏன்டி இப்ப நீ ஃபீல் பண்ற? இப்ப என்னாச்சு? இப்பயும் உன்னை எல்லாரும் ஒன்னாதானே நினைக்கிறோம். இல்லக்கா, லட்சுமி அம்மா உங்க ஊருக்கு போலான்னு சொல்லியிருக்காங்கல்ல. அங்க போனதுக்கு அப்புறம் அங்க யாராவது என்னைய ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்னக்கா பண்றது? நான் எங்கக்கா போவேன்? எனக்கு கஷ்டமா போயிருக்கா. என்னை அனாதன்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா நான் என்னக்கா பண்ணுவேன்? அதை நினைச்சு அதுக்கா கவலையா இருக்கு. இங்க பாரு மீனா, நீ கவலைப்படாத. அங்க போனதுக்கு அப்புறம் உன்னை யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க சரியா? சரியா, எல்லாருக்கிட்டையும் நம்ம பேசிக்கலாம் சரியா? நீ கவலைப்படாத. இல்லக்கா, யாரும் சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் அனாதை தானக்கா. இது லூசு, அப்படி சொல்லாத. நான் உன் அக்கா, நான் இருக்கும்போது லட்சுமி அம்மா எல்லாருமே இருக்கோம். அது இருக்கும்போது நீ எப்படி அனாதையாத? ஆமாக்கா, இனிமேல் அப்படி சொல்லாத. சொன்னேன்னா எனக்கு கோவம் வந்துடும் பார்த்துக்கோ. அப்ப நான் யாரு உனக்கு? அப்ப நான் உன் தங்கச்சியே நினைக்கலையா என்னைய? அப்படிலாம் இல்ல அழகி. நீ என்ன கூட பிறக்காட்டியும் நான் உன் கூட பிறந்த தங்கச்சியா தான் உன்னை நினைக்கிறேன்டி அழகி. அக்கா அதே மாதிரிதாக்கா உன்னையும் நினைக்கிறேன். என் கூட பிறக்காட்டியும் உன் கூட பிறந்த அக்காவா தான் உன்னை நினைக்கிறேன். அப்புறம் என்ன? அப்படின்னு நீ அழுவ கூடாது. அழுகாத. இனிமேல் இப்படி சொல்லக்கூடாது பார்த்துக்கோ. எங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல? ஆமாக்கா, இனிமேல் இப்படி சொல்லாதுக்கா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. காலுகளுக்கையா வருதுக்கா. கையல் வானே அண்ணே, வாங்கண்ணே உட்காருங்க. நீ எந்திரிக்காதுமா, உட்காருமா மீனா. அழகி கொஞ்சம் அந்த பக்கம் உட்காருமா. சரிண்ணே. மீனா, ஏமா ஒரு மாதிரி சோகமா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே, சும்மா தான் உட்காந்து பாப்பா கூட எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தோம். மீனா, இப்ப நீ பேசிட்டு இருந்தாலும் கேட்டுட்டு தானே உள்ள வந்து. அண்ணே, நீ அண்ணன் கூப்பிடாத இனிமேல். அண்ணே அண்ணே, நீ சும்மா பேச்சுக்கு தானே அண்ணன் சொல்றேன். நீ அண்ணே அப்படியெல்லாம் இல்லைங்கண்ணே. உங்க உண்மையிலே அண்ணன் தான் மனசார சொல்றேன். அப்படியே இப்ப அண்ணாதுன்னு அண்ணன் நான் இருக்கும் போது நீ எதுக்கு அது அண்ணாதுன்னு சொன்ன? அண்ணே, ஆமா, நான் இருக்கும்போது நீ எப்படி அண்ணாதுன்னு சொல்லலாம்? இப்ப நான் இருக்கேன்ல உனக்கு அண்ணன், நான் இருக்கேன். அப்புறம் எதுக்கு அண்ணாதுன்னு சொல்ற? இனிமேல் அந்த வார்த்தை வந்துச்சுன்னா நீ அண்ணன் கூப்பிடக்கூடாது இனிமேல். இல்லண்ணே, நீங்க சொல்ல மாட்டீங்க. ஆனா ஊர்ல யாராவது சொல்லுவாங்களே. அவங்க கூட கடைசி வரைக்கும் வர போறாங்க? இல்ல அவங்க வர போறாங்களா, இல்ல நாங்க தான் அவங்க கூட இருக்க போறோமா? யாரு இருக்க போறா? நீயே சொல்லிக்க, முடிவு பண்ணிக்க. நீங்க தானே. அப்ப சரி, இனிமேல் அந்த வார்த்தை இனிமேல் உன் வாயில இருந்து வரக்கூடாது. நான் அதை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரியா? சரிண்ணே. அண்ணே, எல்லாருக்கும் நான் அண்ணன் தான் சரியா? நீங்க என் தங்கச்சிங்க தான். இனிமேல் உங்க வார்த்தையில வாயில இருந்து இனிமேல் அப்படி வரக்கூடாது சரியா? நீனா இங்க வாமா, இங்க வா, அண்ணிட்டு வா. அழுவக்கூடாது, அண்ணன் இருக்குல்ல, அழுவக்கூடாது சரியாம்மா? சரிண்ணே. நைட்ல எல்லாம் இங்க நெருப்பு பத்த வச்சுட்டு உட்காந்தா சூப்பரா இருக்கும்ல? ஆமா செல்வா, இங்க ரொம்ப பனியா இருக்குல்ல, அதனால எல்லார் வீட்லயும் மோஸ்ட்லி இந்த மாதிரி இருக்கும். நிறைய வீட்டுல கொஞ்சம் நம்ம ஊர்ல வச்சிருப்பாங்களே ஏசி மாதிரி, இங்க ஹீட்டர் வாங்கி வச்சிருப்பாங்க வீட்டுக்கு.
அப்படி இல்லாதவங்க என்ன செய்வாங்க, இந்த மாதிரி நெருப்பு பற்ற வச்சுட்டு உட்காருவாங்க. அப்படி அப்படி இல்லைன்னா என்ன செய்வாங்கன்னா, இந்த கிளாஸ் ரூம் நம்ம வீட்டில் இருக்கல, கிளாஸ் ரூம் மாதிரி போட்டால் அதில் நல்லா கூலிங்கே தெரியாது, நமக்கு நல்லா ஹீட்டாக இருக்கும். அதை சொல்லுடா முதல்ல. நம்ம ஊர்ல அடிக்கிற வெயில் தாங்க முடியாம ஏசியை வாங்கி மாட்டுறோம், இவங்க ஊர்ல கொற்றப்படி தாங்க முடியாம ஹீட்டரை வாங்கி மாட்டுறாங்க. என்னத்த சொல்ல, அங்கேயே வெயில் தாங்க முடியாம தான் இங்க வந்தோம். இங்க என்னன்னா பகல்ல நல்லா வெயில் அடிக்குதுண்டா, ஆனா நைட்ல கொஞ்சம் நல்லா பனி அடிக்குதுடா. இப்படி இருந்தாதானே தெரியாதுடா, பகல்ல வெயில் அடிக்குது, நைட்ல பனி அடிக்குது, இப்படின்னா கூட சமாளிச்சுட்டு போயிடலாம். நம்ம ஊர்ல 2 நாள் எல்லா நேரத்துலயும் ஒரே மாதிரில இருக்கு, வெக்கையால இருக்கு. அத சொல்லுடா. செல்வம் போன் அடிக்குது பாரு. ஹாய் கீது, எப்படி இருக்க? ஹாய்டா செல்வா, எப்படி இருக்க? என்ன செல்வா நீ என்னை கூட்டிட்டே போகல? எனக்கு ரொம்ப போர் அடிக்குது தெரியுமா நீ இல்லாம. நான் வந்துடுவேன் கீதா, நீ ஃபீல் பண்ணாத சரியா? நான் ஃபேமிலியோட வந்தேன், அதனால தான் உன்னை கூட்டிட்டு வரல. என்ன செல்வா நீ, அப்ப நான் உன் ஃபேமிலி இல்லையா? ஃபேமிலில ஒரு ஆள் இல்லையா? நீ எப்பயுமே அப்படிதானே சொல்லுவ, நீ என் ஃபேமிலில ஒரு ஆள் தானே. ஆமாண்டா கீத்து, நீயே என் ஃபேமிலியில ஒரு ஆள் தான். ஆனா இருந்தாலும் என் ஒய்ஃபு, என் மாமா பையன், அப்புறம் எங்க அக்கா பிள்ளைங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன் பாத்தியா, அதனால தான் நான் கூட்டிட்டு வரல. நாங்க திடீர்னு வேற கிளம்பணும், என்ன செய்யறது? போ செல்வா நீ வேற. எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா, எனக்கு கஷ்டமா இருக்கு. கஷ்டப்படாத கீது, நெக்ஸ்ட் நம்ம ப்ரோக்ராம் நம்ம நெக்ஸ்ட் போட்டுடலாம், அதுக்கு ஃபீலே பண்ணாது சரியா? நான் போட்டோ போட்டு மிஸ்ஸுல ஸ்டேட்டஸ் போட்டிருக்கேன் செல்லு, நீ பாத்தியா இல்லையா? அச்சோ, நானும் மிஸ் பண்றேன் கீது உன்னைய. நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாருமே சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க தெரியுமா, நம்ம போட்டோ எல்லாம் பார்த்துட்டு. ஆமாண்டா கீது, நானும் பார்த்தேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நீ எங்க ஸ்டே பண்ணிருக்க செல்வா? நாங்க எங்க ஸ்டே பண்ணிருக்கோம்னா கீது, செல்வா சொல்லாத சொல்லாத. ஆமா கீது, நாங்க ஒரு ஹோட்டல்ல தான் தங்கியிருக்கோம். அப்படியா செல்வா, எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புறியா? இல்ல கீது, நாங்க கொஞ்சம் வெளியில வந்திருக்கோம், அதனால தான் சொல்றேன். நான் ஃப்ரீயா இருக்கும்போது போட்டோ எடுத்து அனுப்புறேன். ஓகே செல்வா, பரவாயில்ல, என்னன்னு பாரு, என்ன ஃப்ரீயா இருக்கும்போது எனக்கு மெசேஜ் பண்ணு, ஓகேவா? ஓகே பாய் செல்வா. ஓகே கீது, பாய், see you, I message you later. ஓகே செல்லு. செல்வா, என்னடா மாறா, கீது தான் ஃபோன் பண்ணியிருந்தா, அதுக்கு எதுக்குடா இப்படி அதிர்ச்சியாகி நிக்கிற? அம்மா. என்ன அம்மா உம்மா அண்டுக்கிட்டு? ஏடி உமா, நீ இதை தள்ளி விட்டியா? நீ தூக்கி விட்டுறி, முகல காயமாயிருச்சு, எதுக்கு நீ இப்படி தள்ளி விட்ட? என்னடா இதெல்லாம் உனக்கு பத்தாது, இரு உனைய. ஐயோ, அடே மாறா, காப்பாத்துறா, என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? அடே காப்பாத்துறா மாறா, இது வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க. அடே காப்பாத்துறா, நீ அடிச்சு கொல்றாடா, நீ காப்பாத்துறா. அடே காப்பாத்துறா, இது என்னைய வலிக்குதுடி எனக்கு. டேய் மாறா, நீ காப்பாத்துறா, அடி வெளுக்குறா, நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிற, தூக்கி விடுறா, நீ காப்பாத்துறா அவட்ட இருந்து. ஐயோ உமா, விடு உமா. இரு வாரேன் உனக்கும். அவன் பேசிக்கிட்டு இருக்கா, நீயே நின்று வேடிக்கையா பார்த்துக்கிட்டு இருக்க. உமா, நான் உன் அண்ணன். அவன் பேசிக்கிட்டு இருக்கியா, சும்மா உட்காந்து வேடிக்கையா பார்த்துக்கிட்டு இருக்க. இரு உனையும் போட்டு வெளுக்கிறேன் பருப்ப. துளசி, என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்க? என்னைய முதல்ல தூக்கி விட்டுட்டு பேசுகிறா, முதல்ல அடி தூக்கி விடுறா. விடுவோம்மா, பேசிக்கலாம். செல்வா எந்திரி, எந்திரி செல்வா, விடுவோம்மா. எந்திரி செல்வா, எந்திரி. எதுக்குமா இப்படி போட்டு அடிக்கிற? டேய், இப்ப நீ யார்கிட்ட பேசுன? அது நான் யார்கிட்டையும் பேசலையே. பொய் சொல்லாத, பொய் சொல்லாத. நான் இப்பதான் நான் கேட்டுட்டு வரேன். திருப்பி 2 அடி வேணுமா உனக்கு? உமா போதும், வலிக்குது உமா. அப்ப சொல்லு, யார்கிட்ட பேசுன? கீதாட்டதே உமா. அவதான் சும்மா எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்கன்னு கேட்டா. அவ வரலன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா, எங்கனையும் கூட்டிட்டு போயிருக்கலான்னு. அதான் பேசிட்டு இருந்தோம், வேற எதுவும் பேசல. பொய்யா சொல்ற? மிஸ்ஸியோ அப்படி இப்படிலாம் சொல்ற அவட்ட? அவ மிஸ்யூன்னு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாமா, என்னையும் அவளையும் போட்டோ போட்டு. அதுக்குதான் நானும் மிஸ்யூன்னு சொன்னேன். அவ நீ மிஸ்ஸியும் போட்டோ போட்டு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாளா? இன்னைக்கு உனிய. உமா போதும் உமா, வலிக்குது உமா, ஸ்டாப் பண்ணு உமா.
நீயும் அவன் பேசுறியா வேடிக்கை பார்த்துட்டா நிக்கிற இப்போ உன்னைய உமா என்னை விட்டுரு உமா, என்கிட்ட அடி வாங்கலாம் முடியாது உன்கிட்ட. விடாத உமா. ஏடி அவட்ட போட்டா குடுக்கற இருடி உனிய இருக்கு, நீ அப்புறம் பாத்துக்கிற உனிய. ஆமா ஆமா பார்த்தோம்ல இப்ப நீங்க பண்ண வேலையெல்லாம். உமா என்னாச்சுமா? இல்ல துளசி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு துளசி. நான் இருக்கும் போதே அவர் என்ன வேலை பாக்குறாருன்னு பாரு. உமா அவ என் ஃப்ரெண்டு மட்டும்தான், நீ ஏன் இப்படி தப்பா நினைக்கிற? நீ உன்ன போலியா? இந்த வரேன். நான் ஓடிட்டேன். ச்சே பாரு உமா என்னெல்லாம் பண்றாருன்னு. சரி விடுடி உமா, அவர் கூட படிச்ச பொண்ணு அதனால பேசுறாரு. சரி விடு, நீ அதுக்கு நீ போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்க. அப்படியெல்லாம் இருக்க மாட்டாரு. சரி துளசி. சரி விடுடி உமா, நம்ம வீட்டுல தெரிஞ்சா கும்மா குத்து குத்திட மாட்டாங்க. அவர் சும்மா ஃப்ரெண்ட்லியா தான் பேசுறாரு, நீ எதுவும் டென்ஷன் எடுத்துக்காத. கும்மா குத்து குத்திடுவோம், ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா அப்படி ஏதாவது பண்ணாருன்னா சூர்யாட்ட சொல்லி சரியா? சரி துளசி. பாரு கும்மா குத்து குத்துவோம் சொல்லவுமே சிரிப்பு வந்துருச்சு மேடம்க்கு. நானும் சும்மா தாண்டி பண்ணேன், அவர் பயப்படணும்ல, அப்புறம் என்ன செய்யறது? இல்லாட்டி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருப்பாட்டி அவர்கிட்ட. அவர் இருக்கிறனால தான் அப்படி சொன்னேன். அடிங் கொய்யால நீயும் இந்த வேகமா தெல்லாடி பண்ற நீயே. சும்மா டைம் பாஸ்க்குடி. சரி வா, அண்ணி எதுவும் ஸ்நாக்ஸ் பண்றேன்னாங்க, வா போய் சாப்பிடுவோம் நம்ம. சரி வா வா அந்த வேலையை போய் பார்ப்போம், வா சாப்பிடுவோம் போய். மாமா எங்க போய் விழுந்துட்டு வந்தீங்க? இப்படி அடிபட்டு இருக்கு. பொண்டாட்டிட்டு அடி வாங்கியிருக்கு சொன்னா அசிங்கமா போயிடும். இப்ப என்ன சொல்றது? அது வந்து என்ன மாமா சொல்லுங்க மாமா, என்னாச்சு? எங்க போய் கீழே விழுந்துட்டு வந்தீங்க? இப்படி அடிபட்டு இருக்கு, வாங்க ஆஸ்பத்திரி போமா. சித்தப்பா மாமாக்கு என்ன அடிபட்டு இருக்கு, நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க? இல்லடா சூர்யா, சும்மா சிரிச்சிட்டு இருக்கேன். என்ன சித்தப்பா மாமா என்ன அடிபட்டு வந்திருக்காரு, நீங்க என்ன அதை சிரிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க? என்னன்னு கேட்டா என்ன சொல்றது? சொல்லுங்க என்னன்னு. ஒண்ணுமே சொல்லாம இப்படி சிரிச்சிட்டு இருந்தீங்கன்னா? செல்வா என்னடா சொல்றது, ஏதாவது சொல்லி சமாளிடா அவன்ட்ட. அது ஒன்றும் இல்லடா சூர்யா, நாங்கள் சும்மா வாக்கிங் போகலான்னு நடந்து போயிட்டு இருந்தோம் பார்த்துக்க. போகிற வழியில் நிறைய ஒரு கூட்டமாக குரங்கா இருந்துச்சு. நானும் என்னடா இது இவ்வளோ குரங்கு இருக்கே பார்த்து பயந்துட்டேன். அப்புறம் சொல்லலாம் போகண்டா அதெல்லாம் ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லி சொன்னான். அதே மாதிரியே போனா இது எங்க ஏனோ எங்க அண்ணனும் கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க நீங்க பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொப்பிக்காரன தொண்டு கட்ட தூக்கிட்டு போயிடுச்சுடா. அதுக்கப்புறம் எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல பாத்துக்க. ஐயோ இவனை வேற காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற காப்பாத்துன்னு கத்துறான் அங்க இருந்துகிட்டு. அப்புறம் ஒரு வழியா அதுல இருந்து புடிச்சு இழுத்து இவனை கூட்டிட்டு வர்றதுக்குள்ள இவனுக்கு அவ்வளவு காயமாயிடுச்சு முகத்துல. அதுல பட்ட காயம்தான் இது. உன்னால எவ்வளோ என்னை டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ டேமேஜ் பண்ணிட்ட. டேய் நீ தானடா சொல்ல சொன்ன அவன்கிட்ட, அதனால எடுத்து சொன்னேன். நீ சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லிட்ட. போதும் சமாளிப்பு, நானும் இனிமேல் சொல்லிக்கிறேன் அவன்கிட்ட. அது வந்து வேணாம், இதோட நிப்பாட்டிக்க அவ்வளோதான் போதும். அவ நீ அடிச்சதை விட இனி ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டடா நீ.